நம்ம சிவனையால சேர்ந்து போட்டு தள்ளுகிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வரேன். அதை விடுங்க, இங்க பாருங்க, இங்க ஒரு பெரிய ஏர்ல வந்து நிக்குது. Enemies ahead. நீங்க தலையில மை வச்சுங்க. தள்ளிங்க டச் பண்ணி பேசாத ப்ரோ. என்ன ஆயிட்டு? என்ன ஆயிட்டா? எனக்கு நிறைய ஆயிட்டு. நீங்க யாரு? நான் தான் கடவுள். நீதான் கடவுள். ஆமா. நான் யார்? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நீங்க தான் கடவுள்னா சரி, எனக்கு ஒரு சந்தேகம். கூறுபட்டா? ஊர்பத்தா? என்ன கூறுபத்து? கூறுபத்தா என்றால் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நமது பக்தருக்கு நம்ம தான் கரெக்டான விடை கொடுக்கணும். கரெக்டா விடை கொடுக்கணும். என்ன விடை கொடுக்க? நீ என்ன விடை கொடுத்தாலும் நான் உடைப்பேன். சரி கடவுளே, அதெல்லாம் விடு. எனக்கு என்னன்னா, பூலோகத்துல சரகு ரேட்டு அதிகமாகுது. சரி. மேலோகத்துல வைன் சாப்பிடுறீங்களா? அம்மா, நீ எப்படி வந்தனால? நானா? இல்ல ப்ரோ, நம்ம சைதாப்பேட்டை சிக்னல் இருக்குது இல்ல, அங்க இருந்து ஒரு கோயந்தா வந்தான். அந்த கோயந்தனை புடிச்சேன், அவன் மேல கூட்டு வந்து விட்டான் ப்ரோ. நீ என்ன நம்ம விஷயத்துக்கு வாடாம நீ அவனோட பேசினுக்கிறீங்க. தலை? ஓ தலையா? எங்களுடைய லோகத்துல நாங்க யூஸ் பண்ற லாங்குவேஜ். ஓ, உங்க லாங்குவேஜ். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. உங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு என்னலாம் வேணாம் தலை. நான் நிறைய என்ன நான் கேட்டது, மேலோகத்துல வைன் சாப்பிடுறீதா? இல்லையா? டச் பண்ணி பேசுறான். ஓ, காந்தி ஜெயந்தினா மேலையும் லீவா? சரி, காந்தி எங்க? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஆமா, இதெல்லாம் மண்டையில மயில்லாம் குடி இருக்கு. ஏய், நான் தான்டா கடவுள். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இதுதான் தவறு. கொஞ்சம் நவரு. கொஞ்சம் கோபப்படுறீங்க. நான் உங்க ஆளு டச் பண்ணி பேசுறேன். என்னப்பா தப்பா பேசி விட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. நீ என்ன கடவுள்? நீ என்ன கடவுள்? யமலோகத்திலும் யாம் தான் கடவுள். யமலோகத்திலும் யாம் தான் கடவுள். என்ன பாக்குற? என்னடா என்ன பாக்குற? யாம் என்றால் நான். நானா? நான் தான் கடவுள். அப்ப நானு என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? முட்டா பயல. வாய்ஸ் ரைஸ் பண்ணலாமா? என்ன சிசிரே, உனக்கு எதுதான் சம்பளம் தரான்? சரி சரி, மாசம் சம்பளம் ஏத்தணுமா வேணாமா? கம்முனு, அப்புறம் கண்ணு எரிச்சு வருவாங்க. கண்ணை எரிச்சிருவாங்க. என்ன எரிங்க பாப்போம். அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. நீனா ஒரு 4 நாள் போடுவியா? அதுக்கே இவ்வளவு பேசுற? போற 4 ரூபாய் போட்டு 4 ரூபாய் போட்டிருக்கேன். நான் 4 ரூபாய் போட்டிருக்கேன். 1 ரூபாய் கல்புரம் கொத்திருக்கேன். 10 ரூபாய் தேங்காய் உடைச்சிருக்கேன். நான் கேள்வி கேட்க கூடாதா? தேங்காய் உடைக்கிறேன். யார் எடுத்துட்டு போறது? எடுத்துட்டு போறேன். நான் எடுத்துட்டு போய் என்ன பண்றேன்? கற்பூரம் கொளுத்துற. எனக்கு என்ன பிரயோஜனம்? கற்பூரம் எனக்கு கொளுத்துற எந்த பயனும் இல்ல. குவார்டர் விலை 160 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி. தெரியுமா? தெரியுமா தெரியாதா? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா தெரியாது. ஆமா ப்ரோ, உங்களுக்கு தெரியாது ப்ரோ. அங்கதான் ஒரு குவார்டர் 160 ரூபாய். எப்படி எடுத்து என்ன ப்ரோ பண்றீங்க? ஏய், இன்னும் நீங்க 2 பேரும் பரம குடிக்காரங்களா? 2 பேரும் பேசிக்கிறீங்க குவார்டர் போட்டு. உங்க ஆளுதான் என்கிட்ட வந்து கேக்குறான். சைடுல போடுவாரு போல. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து உங்க ஊர்ல சரகு இந்த மாதிரி குடிக்க மாட்டாரா? எங்க கிட்டயே குடிக்க மாட்டாருன்னு போடுறீங்க. ரம்பாவை கூட்டுன்னு வந்து வச்சு சோமபானன்னு சொருகுறீங்க. என் வாழ்க்கையில ஒரே எரரா இருக்கு. ஆமா, நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு எரர் வருது, நோ ப்ராப்ளம். அதை பண்ணி சரி பண்ணிடலாம். உனக்கு என்ன பண்ணணும்? எனக்கு இப்பதானே சொன்ன லவடிக்க பால். மலையாளம் பேசிவிட்ட. திருப்பி எரர் வருது, சால்வ் பண்ண எரர் இல்ல.
ஏன் உனக்கு இறங்க சால்வ் பண்ண தெரியாதா? எவன் சால்வ் ஒரு பண்ணிட்டு யாரே சால்வ் சரி, பண்ண எனக்கு நான் ஒரு கடவுள் நீ நான் எனக்கு கடவுள் ஒரு நீ கேள்வி. நான் கடவுள் நீ நான் கடவுள் சொல்லு நான் கடவுள் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நல்லா என்கிட்ட வந்து நான் ஒரு கேள்வி. புடிச்சுக்கிறியா? உன் languageல பேசினாதான் எனக்கு வேலைக்கு ஆகும். புடிச்சுக்கிறியா? ஏய், இல்ல, இல்ல. உன் languageல பேசினா set ஆகும். ஏய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? டச் பண்ணி பேச ஏய், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓகே, ஓகே. பக்தா, பக்தா, உனக்கு கல்யாணம் திருமணம் ஆகிவிட்டாரா? அதான் ப்ரோ எனக்கு இது பிரச்சனை கல்யாணம் ஆகாதா ப்ரோ பிரச்சனை கவலைப்படாத, கவலைப்படாத. என் பிரச்சனை உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? பக்தா, உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா? உனக்கு கல்யாணம் ஆனதுனால அந்த எரரை சால்வ் பண்ண முடியாது. என்ன காரணம் கேட்டா ஃபுல் ஃபார்மட்டா அடிச்சு பார்த்துட்டேன். இதுல ஆன்டி வைரஸ் இருக்குதியா, நான் என்ன பண்ணுவேன்?